ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ரோமர் 8:8. அப்படின்னா ஆப்போசிட்டாக என்ன சொல்கிறது? ஆவிக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்களும் நானும் ஆவியினால் நடத்தப்படணும், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும். பாருங்கள், கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அப்போ ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்ம இதெல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஆவிக்கேற்றவர்களாய் நாம் நடக்க வேண்டும். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்முடைய நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேற்றும்படிக்கே அப்படி செய்தான் போட்டிருக்கு. கலாத்தியர் 5:24 மாம்சத்தின் கிரியைகளை குறிச்செல்லாம் போடப்பட்டிருக்கு. அப்போ அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளையே சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலேயே நம்ம வாழ்ந்தாலும் மாம்ச சிந்தை மரணத்தை பிறப்பிக்கொன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ரெண்டு காரியம் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது? மாம்ச சிந்தையாக காணப்படுகிறதா? அது தேவனுக்கு விரோதமானது, தேவன் விரும்பாது, தேவனுக்கு அது பிரியமல்ல அப்படின்னு திட்டமும் தெளிவுமாக இருக்கும்போது நம்ம இந்த உலகத்தில் இந்த அசுத்த கிரியைகளில் பலவிதமான காரியங்களில் உழன்று தவித்து அதை குறித்தே கவலைப்பட்டுக்கிட்டு அந்த மாம்ச சிந்தைகளிலே நம்முடைய அவயவங்களை நம்ம அப்படியே ஒப்பு கொடுத்து நாம் வாழும்போது அது தேவனுக்கு பிரியமானது கிடையாது என்பதை பார்க்கணும். நீங்கள் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து சொல்கிறார். மாம்ச சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை, அதெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், 11ஆம் வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா ஆண்டவருடைய ஆவி, அந்த ஆவி இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி நமக்குள்ள வாசமாக இருந்தால் தம்முடைய ஆவியினாலே அவர் என்ன பண்ணுவாராம்? நமக்குள்ளே வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமானது பாருங்கள், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். அப்போது நம்ம ஆண்டவருக்கு முதலாவது பிரியமாக இருக்கணும்னா மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் நம்ம நடக்க வேண்டும். ரெண்டாவது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுறாங்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தோம்னா நம்ம தேவனுடைய புத்திரராக மாம்சத்தின்படி நடத்தப்படுவோம் என்றால் தேவனுடைய புத்திரராக இருக்க முடியாது. அப்போ யாருடைய புத்திரராக இருப்போம்? சாத்தானுடைய புத்திரராக இருப்போம். அப்படி நம்ம விரும்ப மாட்டோம்னு எல்லாருக்குமே தெரியும். எனவே இந்த உலகத்தில் வாழும்போது கர்த்தருக்கு பிள்ளைகளாய், அவருக்கு நாம் புத்திரர்களாய் நடக்கவும், அவருக்கு பிரியமானவர்களாய் நடக்கவும், நம்மை ஆவிக்குரியவர்களாய் நம்ம அர்ப்பணிக்கணும். என்னென்ன காரியம் தேவனுக்கு பிரியமில்லையோ, எந்தெந்த காரியத்தை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்துருவுக்கு இடம் கொடுத்து நம்ம மனம் போன போக்கிலே வாழ்வோம் என்று சொன்னால் நாம் மாம்சத்துக்குரியவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பி ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்கு அவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவரை ஏதோ ஒரு மூலையில் வைத்துவிட்டு நம் இஷ்டத்துக்கு நடப்போம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் அல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு புத்திரராகவும் நீங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். எனவே நாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த உலகத்தின் எந்த காரியங்களோ நம்மை பிரிக்காதபடி பார்த்து கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, ரோமர்
ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாரே முற்றும் ஜெயம் கொள்ளுகளாய் இருப்போம். எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாது. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகள்னாலும் சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே போடப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காதபடி அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய புத்திரர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னார். மாம்சத்தின்படி நடவாதபடி ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே இந்த நாளிலே நமக்கு தருவாராக. ஆமீன். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, சித்தம் போல எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய சித்தம் போல நாங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்காமல் ஆண்டவரே ஆவிக்குரியர்களால் வாழ்ந்து அதன் மூலம் நீர் எங்களிலே பிரியப்படவும் நாங்கள் உமக்கு புத்தராய் காணப்படவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 47. இன்றைய கேள்வி, சப்பானி குணமாக்கப்பட்டவுடன் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து எங்கு ஓடி வந்தார்கள்? சப்பானி குணமாக்கப்பட்டவுடன் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து எங்கு ஓடி வந்தார்கள்?